ஓம் சாந்தி. 19/2/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ அதை மறந்து விடுங்கள். உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறந்து விட வேண்டும். கடந்து போனது எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. கேள்வி: யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். சாஸ்திரங்களின் உதாரணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள். நாம் அரை கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளது. அதனால் அதை வாயால் சொற்களாக கொண்டு வரக்கூடாது. பாபா கூறியுள்ளார், தீயதை கேட்காதீர்கள். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தையை கொடுத்துள்ளனர். இந்த ட்ரில் செய்ய வைக்கப்படுகிறது. இப்போது பாபா வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் இருந்து கொண்டே இறந்து விட்டுள்ளனரோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என சொல்கின்றனர். எப்படி மனிதர்கள் இருக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகிறது. சம்ஸ்காரங்கள் மட்டுமே மீதம் உள்ளன. இப்போது நீங்களும் தந்தையுடையவராகி உலகத்திலிருந்து இறந்து விட்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், உங்களிடம் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது. இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா? இறப்பதால் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர். பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியுள்ளது. பாபாவும் கூறுகிறார், நீங்கள் எதையெல்லாம் படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். நீங்களோ பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே. நான் உங்களுக்கு புதிய விஷயத்தை சொல்கிறேன். ஆக இப்பொழுது வேதம், சாஸ்திரம், கிரந்தம், ஜபம், தவம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடுங்கள். அதனால்தான் சொல்லப்பட்டுள்ளது, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கானது. அநேகர் அதிகம் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளனர். முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள். இறந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், பாபா என்ன சொல்கிறாரோ அதுவே உண்மையானது. மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும்? பாபா கூறுகிறார், இதை வாய் மூலம் கொண்டு வரவே வேண்டாம். தீயதை கேட்காதீர்கள். பாபா வழிகாட்டுதல் தந்துள்ளார் அல்லவா? எதையும் கேட்க வேண்டாம். சொல்லுங்கள், நாங்கள் இப்போது ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் எனும்போது பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் பகவானையே நினைவு செய்கின்றனர். பாபா கூறியிருக்கிறார், பக்தி மார்க்கத்தை மறந்துவிடுங்கள். நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை கூறுகிறேன். விதையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் மரம் முழுவதும் புத்தியில் வந்துவிடும். உங்களுக்கு முக்கியமானது கீதை. கீதையில்தான் பகவானுடைய ஞானம் உள்ளது. இப்போது இது புதிய விஷயமாகும். புதிய விஷயத்தில் எப்போதுமே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அதுவும் மிகவும் எளிமையான விஷயம்தான். அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்கானது ஆகும். மன்மனாபவ என்று அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது. தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் மிகவும் ஆழமான விஷயமாகும்.
இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. அநேக குழந்தைகள் நாள் முழுவதிலும் 2 நிமிடங்கள் கூட நினைவு செய்வது இல்லை. தந்தையுடையவர்களாக ஆகியும் கூட நல்ல கர்மங்கள் செய்வது இல்லை என்றால் நினைவும் செய்வது இல்லை. பாவ கர்மங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். புத்தியில் பதிவதே இல்லை என்றால் இது தந்தையின் கட்டளையை அவமதிப்பதாகும் என்று சொல்வார்கள். படிக்க முடியாது, அந்த சக்தி கிடைப்பது இல்லை. உலகிய படைப்பிலும் கூட பலம் கிடைக்கிறது அல்லவா? படிப்பு என்பது வருமானத்திற்கு ஆதாரம். சரீர நிர்வாகம் நடைபெறுவதும் கூட அல்ப காலத்திற்கு தான். அநேகர் படித்து இறந்து போகின்றனர் என்றால் அந்த படிப்பை உடன் கொண்டு செல்ல மாட்டார்கள். அடுத்த பிறவி எடுத்து பிறகு புதிதாக படிக்க வேண்டி இருக்கும். எங்கோ நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ அதை உடனெடுத்து செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதற்கான பலனை அடுத்த பிறவியில் அடைகிறீர்கள். மற்றபடி மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கம். என்னென்ன பொருட்கள் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வந்து ஞானத்தை தருகிறார். ஒரே ஒரு முறை தந்தை சுப்ரீம் ஆத்மாவாக வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் தருகிறார். இதன் மூலம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் சொர்க்கமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் செல்வந்தருடையவராக ஆகியிருக்கிறீர்கள். மாயை அநேக முறை குழந்தைகளையும் கூட அனாதைகளாக ஆக்கிவிடுகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். தந்தையின் நினைவில் இருப்பதில்லை என்றால் ஒன்றுமில்லாத ஏழைகள் ஆகின்றனர் அல்லவா? அனாதை ஆகிவிட்டனர் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பாவ கர்மம் செய்து விடுவார்கள். பாபா கூறுகிறார், என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கெடுக்காதீர்கள். ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள். தலைகீழான பேச்சுகளை பேசாதீர்கள். பாபாவிற்கு இப்படிப்பட்ட அகல்யைகள், கோணிகள் மற்றும் மலைஜாதி பெண்களையும் கூட உயர்வடைய செய்ய வேண்டி உள்ளது. அன்புடன் அளிக்கும் விருந்து மலைஜாதி பெண்கள் அளித்தாலும் உண்ண வேண்டும் என கூறுவார்கள். இப்பொழுது அப்படியெல்லாம் மலைஜாதி பெண் கொடுப்பதை வாங்கி சாப்பிட்டு விட மாட்டார்கள். மலை ஜாதியிலிருந்து எப்பொழுது பிராமணி ஆகிவிடுகிறார்களோ பிறகு ஏன் சாப்பிட மாட்டார்கள்? அதனால் பிரம்மா போஜனத்திற்கு மகிமை உள்ளது. சிவபாபா சாப்பிட மாட்டார். அவர் எதையும் சாப்பிடாதவர். மற்றபடி இந்த அவருடைய ரதம் சாப்பிடுவார் அல்லவா? குழந்தைகள், நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதற்கான தேவையில்லை. எப்பொழுதுமே தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தையை சொல்லுங்கள். சிவபாபா கூறுகிறார், சிவபாபா தான் ருத்ரன் என சொல்லப்படுகிறார். ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை எழுந்தது என்றால் ருத்ர பகவான் ஆகிறார் அல்லவா? கிருஷ்ணரை ருத்ரன் என சொல்ல மாட்டார்கள். விநாசமும் கூட கிருஷ்ணர் ஒன்றும் செய்விப்பது இல்லை. பாபாதான் ஸ்தாபனை, விநாசம், பாலனை செய்விக்கிறார். தாமே எதையும் செய்வது இல்லை. இல்லை என்றால் குற்றமாகிவிடும். அவர் செய்பவர், செய்விப்பவர். பாபா கூறுகிறார், விநாசம் செய்யுங்கள் என்று நான் ஒன்றும் சொல்வது இல்லை. இது அனைத்தும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. சங்கர் ஏதாவது செய்கிறாரா என்ன? ஒன்றுமில்லை. சங்கர் மூலம் விநாசம் என்பது வெறும் பாடல் மட்டுமே. மற்றபடி விநாசமோ அவர்கள் தாமே செய்து கொள்கின்றனர். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. படைப்பவராகிய தந்தை, அவரையே அனைவரும் மறந்து விட்டுள்ளனர்.
கடவுளாகிய தந்தை படைப்பவர் என சொல்கின்றனர். ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உலகத்தை படைக்கிறார் என்று புரிந்து கொண்டுள்ளனர். நான் படைப்பது இல்லை, நான் மாற்றம் செய்கிறேன். கலியுகத்தை சத்தியுகமாக ஆக்குகிறேன். நான் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். அதற்காக தான் பாடப்பட்டுள்ளது. மிக மேலான நன்மை செய்யக்கூடிய யுகம். இறைவன் நன்மை செய்யக்கூடியவர், அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆனால் எப்படி மற்றும் என்ன நன்மை செய்கிறார், இதை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. ஆங்கிலத்தில் லிபரேட்டர், கைட் என்று சொல்கின்றனர். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. பக்திக்கு பிறகு பகவான் கிடைப்பார், சத்கதி கிடைக்கும் என சொல்கின்றனர். அனைவருக்கும் சத்கதியை எந்த ஒரு மனிதரும் அளிக்க முடியாது. இல்லை என்றால் பரமாத்மாவை பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று ஏன் பாடப்பட்டுள்ளது? தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆதரவற்ற அனாதைகளாக உள்ளனர். தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்கள். இப்போது பாபா என்ன செய்வார்? பாபா அதிகாரியாக உள்ளார். அவருக்கு பாரதத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். பாபா கூறுகிறார், பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக நான் வருகிறேன். பாரதத்தில் தான் வருகிறேன். வருவதற்காக எனக்கு ஷரீரம் தேவை அல்லவா? பிரேரணை மூலம் எதுவும் நடைபெறாது. இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய வாயின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். பசுவின் வாய் என்ற விஷயம் கிடையாது. இதுவோ இந்த வாயின் விஷயம். மனிதருடைய வாய் என்றுதான் சொல்ல வேண்டும், மிருகத்தினுடையது அல்ல. இந்த அளவு கூட புத்தி வேலை செய்வது இல்லை. மற்றொரு பக்கம் பிறகு பாக்ய ரதத்தை காட்டுகின்றனர். அவர் எப்படி மற்றும் எப்போது வருகிறார்? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆக பாபா குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்தை முற்றிலும் மறந்து விடுங்கள். சிவ பகவான் கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நான் தான் பதீத பாவனன். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். பிறகு அனைவரையும் அழைத்து செல்வேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். விநாசம் எதிரிலேயே உள்ளது. நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள். ஹே பதீத பாவனரே, வாருங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள். ராமராஜ்யத்தை உருவாக்குங்கள். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவியுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்காகவே முயற்சி செய்கின்றனர். பாபா கூறுகிறார், நான் வந்து அனைவரையும் விடுவிக்கிறேன். அனைவரும் 5 விகாரங்கள் என்ற சிறையில் உள்ளனர். நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன். நான் துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவன் என சொல்லப்படுகிறேன். ராம ராஜ்யம் நிச்சயமாக புதிய உலகத்தில் தான் இருக்கும். பாண்டவர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது அன்பான புத்தி. ஒரு சிலருக்கோ உடனே அன்பான புத்தியாகி விடுகிறது. சிலருக்கு சிறிது சிறிதாக அன்பான புத்தி ஆகிறது. சிலரோ நான் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என சொல்கின்றனர். ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் ஆதரவளிப்பவர் ஒரு கடவுள் மட்டுமே. எவ்வளவு எளிமையிலும் எளிமையான விஷயம். பாபாவை நினைவு செய்யுங்கள். சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். இந்த பாடசாலை உலகத்தின் எஜமானர் ஆவதற்கானது. அதனால் சக்கரவர்த்தி ராஜா என்ற பெயர் வந்துள்ளது. சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிறகு சக்கரவர்த்தி ஆகின்றனர். இதை பாபாதான் புரிய வைக்கிறார். மற்றபடி எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. பக்தி மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள் என சொல்லுங்கள். பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். முக்கியமான விஷயமே இதுதான். தீவிர முயற்சியாளராக யார் இருக்கிறார்களோ அவர்கள்
நன்றாக படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றனர். யாருக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் அதிகாலை எழுந்து படிப்பார்கள். பக்தி செய்பவர்களும் கூட அதிகாலையில் எழுகின்றனர். தீவிர பக்தி எவ்வளவு செய்கின்றனர்? தலையை வெட்டி கொள்ள தலைப்படும் பொழுது காட்சி கிடைக்கிறது. எங்கோ பாபா கூறுகிறார், இந்த காட்சியும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. காட்சியில் செல்வதால் படிப்பு மற்றும் யோகம் இரண்டுமே கெட்டு போகின்றன. நேரம் வீணாகி விடுகிறது. அதனால் டிரான்ஸில் போவது முதலியவற்றில் ஆர்வம் வைக்க கூடாது. இதுவும் பெரிய வியாதியாகும். இதன் மூலம் மாயையின் பிரவேசம் நிகழ்ந்து விடுகிறது. எப்படி யுத்தத்தின் சமயம் செய்தி சொல்கின்றனர் என்றால் இடையில் யாரும் அதை கேட்க முடியாதவாறு அதை கொஞ்சம் கெடுத்து விடுகின்றனர். மாயையும் அநேகருக்கு தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபாவை நினைவு செய்ய விடுவது இல்லை. இவர்களின் அதிர்ஷ்டத்தில் விக்னம் உள்ளது என்பது புரிய வைக்கப்படுகிறது. மாயையின் பிரவேசம் இல்லாமல் இருக்கிறதா என்பது பார்க்கப்படுகிறது. விதிமுறைக்கு புறம்பாக ஏதேனும் பேசுகின்றனர் என்றால் உடனே பாபா கீழே இறக்கி விடுவார். அநேக மனிதர்கள் எங்களுக்கு காட்சி மட்டும் கிடைக்குமானால் இவ்வளவு செல்வம் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்து விடுவோம் என்று சொல்கின்றனர். ஆனால் பாபா கூறுகிறார், இதை நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். பகவானுக்கு உங்கள் பைசாவுக்கான தேவை என்ன உள்ளது? இறைவன் அறிவார். இந்த பழைய உலகத்தில் என்னென்ன உள்ளதோ அனைத்தும் பஸ்மமாகிவிடும். பாபா என்ன செய்வார்? பாபாவிடம் துளி துளியாக சேர்ந்து குளமாகி விடுகிறது. பாபாவின் வழிகாட்டுதல் படி செல்லுங்கள். மருத்துவமனையுடன் கூடிய பல்கலைக்கழகத்தை திறந்து வையுங்கள். அங்கே யாராவது வந்து உலகின் எஜமானர் ஆக முடியும். 3 அடி நிலத்தில் அமர்ந்து மனிதரை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க வேண்டும். ஆனால் 3 அடி நிலம் கூட கிடைப்பது இல்லை. பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். பாபா ஒன்றும் நிந்தனை செய்யவில்லை. இதுவோ உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இது புரிய வைப்பதற்காக மட்டுமே சொல்லப்படுகிறது. பிறகும் கூட விளையாட்டு தான் இல்லையா? விளையாட்டை நாம் நிந்தனை செய்வது இல்லை. நாம் கூறுகிறோம் ஞான சூரியன், ஞான சந்திரன் என்றால் பிறகு அவர்கள் சந்திரன் முதலியவற்றில் போய் தேடுகின்றனர். அங்கே ஏதேனும் ராஜ்யம் வைக்கப்பட்டுள்ளதா என்ன? ஜப்பானியர்கள் சூரியனை வணங்குவதற்கு உரியதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சூரிய வம்சி என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் பிறகு சூரியனுக்கு பூஜை செய்கின்றனர், சூரியனுக்கு தண்ணீர் தருகின்றனர். ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார், எந்த ஒரு விஷயத்திலும் அதிக வாக்குவாதம் செய்ய வேண்டாம், ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். பாபா கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர். ஆனால் தன்னை பதீதம் என்று யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. குழந்தைகளே, உங்களுடைய ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். இப்பொழுது கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது பாரதம் லைட் ஹவுஸ். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் லைட் ஹவுஸ் தானே. துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் கப்பலுக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கு வழிகாட்டுகிறீர்கள். யாராவது கண்காட்சிக்கு வரும்போது மிகுந்த அன்போடு சொல்லுங்கள், இறை தந்தை அனைவருக்கும் ஒருவர் தானே. இறை தந்தை அல்லது பரமபிதா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்றால் நிச்சயமாக வாயின் மூலமாக தான் சொல்வார். பிரம்மா மூலம் ஸ்தாபனை. நாம் அனைவரும் பிரம்மாவின் வாய் வழி பிறந்த பிராமணிகள்.
பிராமணர்களாகிய உங்களுக்கு அந்த பிராமணர்களும் கூட புகழ் பாடுகிறார்கள். பிராமண தேவதாய நமக. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாராலும் அபகரிக்க முடியாது. உலகத்தின் மீது பாரதத்தின் ராஜ்யம் இருந்தது. பாரதத்திற்கு எவ்வளவு புகழ்! இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: தீவிர முயற்சியாளர் ஆவதற்காக படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். காட்சி பார்ப்பதன் ஆசை வைக்க கூடாது. இதிலும் கூட நேரம் வீணாகிறது. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை சொல்ல வேண்டும். வரதானம்: எப்பொழுதும் சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய உள்நோக்கு தன்மையுடையவர் ஆகுக. விளக்கம்: உள்நோக்கு தன்மையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் உள்நோக்கு தன்மை என்ற வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பாபாவிற்கு சமமாக எப்பொழுதும் சுகத்தின் கடலில் மூழ்கி இருப்பார்கள். சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தரும் வள்ளலாகி விடுகின்றனர். ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகத்தின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கின்றனர். எனவே இப்பொழுது உள்நோக்கு தன்மை உடையவராகி அனைத்தும் நிரம்பிய மூர்த்தி ஆகிவிடுங்கள். உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் தங்கள் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்வார்கள். எப்படி பாபாவின் பொக்கிஷத்தில் கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. நீங்களும் கூட பாபாவிற்கு சமமாக அனைத்தும் நிரம்பியவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: ஆன்மீக பெருமிதத்தில் இருப்பீர்கள் என்றால் ஒரு பொழுதும் அபிமானத்தின் உணர்வு வராது. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். தன்னை எப்பொழுதும் அண்டர் கிரவுண்ட், அதாவது அந்தர்முகி ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். அண்டர் கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன. அதே போல உள்நோக்கு தன்மை உடையவராகியும் காரியங்களை செய்ய முடியும். உள்நோக்கு தன்மை உடையவராகி காரியம் செய்வதால் ஒன்று தடைகளில் இருந்து தப்பிக்க முடியும். இரண்டாவது நேரம் மிச்சமாகும். மூன்றாவது சங்கல்பங்கள் சேமிப்பாகும். ஏகாந்தவாசியாக இருப்பதோடு ரமணீகர தன்மையும் அந்த அளவு இருக்கும். ஓம் சாந்தி.